வணக்கம். இது த டீப் டைவ். இன்னைக்கு நாம சில முக்கியமான செய்திகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். புவியியல், சுற்றுச்சூழல், டெக்னாலஜி, பாதுகாப்பு, நிர்வாகம்னு பல விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒன்னோட ஒன்னு எப்படி தொடர்புல இருக்குங்கிறத பார்க்கறது தான் முக்கியம். வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்திராயணி ஆறு. மகாராஷ்டிரால பிம்ப்ரி சிஞ்ச்வாட் பகுதியில நீர் மாசை கட்டுப்படுத்த 2 எஸ்டிபிகள், அதாவது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இது ஏன் ஒரு முக்கியமான செய்தியா மாறுது? ம். இது பார்க்கறதுக்கு ஒரு லோக்கல் நியூஸ் மாதிரி தெரியலாம். ஆனா, இந்திராயணி ஆறு சாதாரண ஆறு இல்ல. இது மகாராஷ்டிரால மேற்கு தொடர்ச்சி மலையில லோனாவாலா பக்கத்துல உருவாகுது. ஓ, சரி சரி. ஆமா, இது கிருஷ்ணா நதியோட துணை நதியான பீமா நதிக்கு ஒரு துணை நதி. இது முழுக்க முழுக்க மழை தண்ணிய நம்பி இருக்கு. பூனே மாவட்டம் வழியா போகுது. அப்போ விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். குறிப்பா பிம்ப்ரி சிஞ்ச்வாட் மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கும் இதுதான் ஆதாரம். அது மட்டும் இல்லாம இதுக்கு மத முக்கியத்துவமும் அதிகம். ஓஹோ, அப்படியா? ஆமா, ஆளந்தி, தேகுன்னு 2 பெரிய புனித ஸ்தலங்கள் இது கரையில தான் இருக்கு. ஞானேஸ்வர் சமாதி, துக்காரம் பிறந்த ஊரு, லட்சக்கணக்கான மக்கள் வர்ற இடம். அதனால இந்த ஆறு மாசுபடுறதுங்கிறது பல விஷயங்களை பாதிக்குது. புரியுது. அப்போ அந்த எஸ்டிபிங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. கண்டிப்பா. இது ஆத்துல கலக்கிறதுக்கு முன்னாடி கழிவு நீரை சுத்தம் செஞ்சு அனுப்பும். ஒரு பெரிய ஃபில்டர் மாதிரி. சரி, இந்த ஆத்து பிரச்சனையிலிருந்து இப்ப நம்ம பால்டிக் கடலுக்கு போவோம். சமீபத்துல ஜெர்மனி ஏர்ஃபோர்ஸ் ரஷ்யாவோட ஒரு ராணுவ விமானத்தை அங்க வழிமறிச்சதா செய்தி வந்துச்சு. ஏன் இந்த பால்டிக் கடல் பகுதி இவ்ளோ பதட்டமா இருக்கு? ஆ, பால்டிக் கடல் அதோட புவியியல் அமைப்பே ஒரு காரணம். இது வடக்கு ஐரோப்பாவுல அட்லாண்டிக் கடலோட ஒரு பகுதி. ஒரு பக்கம் ஸ்காண்டினேவியா, மறுபக்கம் ஐரோப்பா கண்டம். ஓஹோ. ஆமா, இதோட கையோடவா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்வீடன், பின்லாந்து, ரஷ்யா, எஸ்டோனியா, லாட்வியா, லிதுவேனியா, போலந்து, ஜெர்மனி, டென்மார்க்னு மொத்தம் 9 நாடுகள் இருக்கு. 9 நாடுகளா? ஆமா, இதுல ரஷ்யாவும் இருக்கு, நேட்டோ நாடுகளும் இருக்கு. இதுவே ஒரு பதற்றத்துக்கு காரணம் இல்லையா? இது ஒரு உள்நாட்டு கடல் மாதிரி. அதாவது மத்த பெருங்கடல்களோட இணைப்பு ரொம்ப குறுகலா இருக்கு. எந்த மாதிரி? டேனிஷ் ஜலசந்தின்னு சொல்றாங்க. கேட்டகேட், ஸ்கெஜராக் வழியா வடக்கு கடலோட இணைஞ்சிருக்கு. ரொம்ப குறுகலான பாதை. அப்புறம் ஜெர்மனி வழியா கீழ் கால்வாய், ரஷ்யா வழியா வெள்ளைக்கடல், பால்டிக் கால்வாய்னு இருக்கு. இந்த குறுகலான வழிகள் கப்பல் போக்குவரத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ராணுவ நடமாட்டமும் அதிகமா இருக்கும். நிச்சயமா. அதனாலதான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. நீங்க சொன்ன அந்த விமான சம்பவம் கூட சர்வதேச வான்பரப்புல நடந்திருந்தாலும் இவ்வளவு நெருக்கமான பகுதியில நடக்கும்போது உடனே எதிர்வினை இருக்கும். புரியுது. அதோட புவியியல் அமைப்பே ஒருவித அழுத்தத்தை அங்கு உருவாக்குது. சரிதானே? கரெக்ட். இது உலகின் மிகப்பெரிய உவர்நீர் கடல்னு சொல்றாங்க. அதாவது உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா முக்கியமா அதோட அமைவிடமும் இந்த எல்லைகளும் தான் இத ஒரு ஹாட்ஸ்பாட்டா வச்சிருக்கு. ஓகே, இப்ப நிலப்பகுதிக்கு வருவோம். ஆப்கானிஸ்தான்ல இருக்க பாக்ராம் விமானத்தளம். அமெரிக்கா அங்கிருந்து வெளியேறி 4 வருஷம் ஆகப்போகுது. இப்போ ட்ரம்ப் அதை திரும்ப கைப்பற்றணும்னு சொன்னதை தலிபான் நிராகரிச்சிருக்காங்க. ஏன் இந்த தளம் இவ்ளோ முக்கியம்? பாக்ராம் அது ஆப்கானிஸ்தான்லயே பெரிய விமானத்தளம். ஆனா அதோட முக்கியத்துவம் அதோட லொகேஷன்ல இருக்கு. இது காபூலுக்கு வடக்குல. நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஈரான், பாகிஸ்தான், சைனாவோட ஜின்ஜியாங் பகுதி, அப்புறம் மத்திய ஆசியா, இது எல்லாத்துக்கும் நடுவுல ரொம்ப ஒரு கேந்திரமான இடத்துல இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, இத முதல்ல கட்டினது சோவியத் யூனியன் பனிப்போர் காலத்துல. அவங்க ஆப்கான் ஆபரேஷனுக்கு இதான் மையமா இருந்துச்சு. அப்புறம் 2001க்கு பிறகு அமெரிக்கா வந்ததும் இத பயங்கரமா டெவலப் பண்ணாங்க. எந்த அளவுக்கு? பெரிய பெரிய ரன்வே, நிறைய விமானங்கள் நிறுத்துற வசதி, பெரிய ஹாஸ்பிட்டல், எரிபொருள் கிடங்குன்னு ஒரு சின்ன ஊரே அங்க இருந்துச்சு. அமெரிக்க வீரர்களுக்கு பீட்சா கடையில இருந்து ஆப்கான் கார்பெட் விக்கிற கடை வரைக்கும் இருந்துச்சு. ஒரு பெரிய ஜெயில் கூட அங்க இருந்துச்சு. அப்படியா? ஆமா, 20 வருஷமா ஆப்கான் போரோட நரம்பு மையம் இதுதான். அப்போ இந்த தளத்தை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது சும்மா ஒரு ஏர்போர்ட்டை கண்ட்ரோல் பண்றது இல்ல, அந்த பிராந்தியத்துல ஒரு செல்வாக்கு மாதிரி இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. யார் கையில பேக்ராம் இருக்கோ அது அந்த ரீஜனல் பவர் பேலன்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம். அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லொகேஷன் ரெண்டும் சேர்ந்துதான். அதனாலதான் ட்ரம்ப் பேச்சும் தலிபான் எதிர்வினையும் இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது. புரியுது. சரி, நிலையான தளத்தோட முக்கியத்துவத்தை பார்த்தோம். இப்போ கடல்ல நகர்ற ஒரு யூனிட் பத்தி பார்ப்போம். சைனாவோட உளவு கப்பல்னு சொல்ற யுவான் வாங் 5 இந்திய பெருங்கடலுக்கு மறுபடியும் வந்திருக்கு. இது ஏன் இவ்ளோ பரபரப்பா பேசப்படுது?
ஆ, இந்த யுவான்வாங் 5 வந்து சாதாரண கப்பல் இல்ல. இது ஸ்பேஸ் மற்றும் மிசைல் டிராக்கிங்காகவே டிசைன் பண்ணப்பட்ட கப்பல். 2007ல இருந்து இது இருக்கு. இதை இயக்குறது சைனாவோட PLA ஸ்ட்ராட்டஜிக் சப்போர்ட் ஃபோர்ஸ். ஓ, மிலிட்டரி கப்பலா? ஆமா. இதோட முக்கிய வேலை சைனாவோட ஏவுகணை சோதனைகள், குறிப்பா ICBM ஹைப்பர்சோனிக் ஆயுத சோதனைகளை கண்காணிச்சு டேட்டா சேகரிக்கிறது. அந்த டெலிமெட்ரி டேட்டாங்கிறது ஆயுத மேம்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்னாலஜி எப்படி இருக்கு? சும்மா சொல்லக்கூடாது. 25,000 டன் எடை, 220 மீட்டர் நீளம். ரொம்ப சக்தி வாய்ந்த ரேடார் சிஸ்டம்ஸ் இருக்கு. சுமார் 3000 கிலோமீட்டர் தூரத்துல ஏவப்படுற பாலிஸ்டிக் மிசைல்ஸ கூட கண்டுபிடிக்க முடியும், அதோட பாதையை ட்ராக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. 3000 கிலோமீட்டரா? ஆமா, அது மட்டும் இல்ல, இது சேட்டலைட்களையும் ட்ராக் பண்ணும். அப்புறம் மத்த நாட்டு கப்பல் விமானங்களோட சிக்னல்களை இடைமறிச்சு கேட்கிற ESM திறனும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இது இந்திய பெருங்கடல்ல இருந்தா நம்ம தெற்கு பகுதி, கிழக்கு கடற்கரை, அங்க இருக்க ராணுவ தளங்கள், ஏவுகணை சோதனை மையங்கள் எல்லாமே இதோட ரேஞ்சுக்குள்ள வருமா? அதுதான் முக்கிய கவலை. பாக்ரா மாதிரி ஒரு இடத்துல இருந்து கண்காணிக்கிறது வேற, இது மாதிரி ஒரு மொபைல் ஹைடெக் கண்காணிப்பு கப்பல் நம்ம கடல் பகுதிக்கு பக்கத்துல வர்றதுங்கிறது வேற. இது வந்து ஒருவித டெக்னாலஜி போட்டியையும் அவநம்பிக்கையையும் அதிகப்படுத்துது. இந்தியா மட்டும் இல்ல, இந்த ரீஜன்ல இருக்கிற மத்த நாடுகளும் இதை க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க. சரி, இப்போ கொஞ்சம் வேறொரு விஷயத்துக்கு வருவோம். மேகாலயால ஒரு புதுசா சாப்பிடக்கூடிய காளான் கண்டுபிடிச்சிருக்காங்க. லாக்டிஃப்ளூஸ் காசியானஸ்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற காசி மக்கள் இதை ரொம்ப காலமா டிட் அயோங்குனான்னு சொல்றாங்களாம். இது சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, இது ஒரு நல்ல விஷயம். இது மேகாலயாவோட கிழக்கு காசி மலைகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. காசி பழங்குடி மக்கள் இத டிட் அயுங்னான்னு சொல்றாங்க. இது அவங்களுக்கு பல்லாண்டு காலமா தெரிஞ்சிருக்கு. இப்ப அறிவியல் பூர்வமா இது ஒரு புது வகைன்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா, இது லாக்டிஃப்ளூவஸ் பேரினத்துல ஜெரால்டி வகையை சேர்ந்தது. இதோட சாக்லேட் பிரவுன் கலர், மைக்ரோஸ்கோப்ல தெரியற சில தனித்துவமான அமைப்பு, மரபணு சோதனை, இது எல்லாத்தையும் வச்சு இது புதுசுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து காசி பைன் மரங்களோட சேர்ந்து வளருது. சுமார் 1600 மீட்டர் உயரத்துல. மரங்களோட சேர்ந்தா? ஆமா, அதுக்கு பேரு மைக்கோரைசல் தொடர்பு, மைக்கோரைசல் அசோசியேஷன். இந்தியால இந்த பேரினத்துல இது 5வது வகை. ஆனா சாப்பிடக்கூடியதுன்னு உறுதிப்படுத்தப்பட்ட முதல் வகை இதுதான். அடேப்பா, அப்போ பாரம்பரிய அறிவும் அறிவியல் கண்டுபிடிப்பு இங்க இணையுது. இது நல்ல விஷயம்தான். நிச்சயமா, இது ஒரு சிறந்த உதாரணம். அடுத்ததா நம்ம டெல்லியில இருக்கிற இந்திய தேசிய ஆவண காப்பகம், நேஷனல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா, NIAயோட தேசிய ஆவண காப்பாளர்கள் குழுவோட 50வது பொன்விழா கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. ம் இந்த NIAயோட பங்கு என்ன? ம் NIA வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இந்திய அரசாங்கத்தோட நிரந்தர மதிப்புள்ள பதிவேடுகள், அதாவது ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கிற இடம் இதுதான். இது முதல்ல கல்கத்தால 1891ல இம்பீரியல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்டா ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 1911ல டெல்லிக்கு மாத்துனாங்க. ஓ, ரொம்ப பழமையானதா? ஆமா, இது வந்து பொது பதிவுகள் சட்டம் 1993, அதோட விதிகள் 1997, இது எல்லாம் செயல்படுத்துறதுக்கும் முக்கியமான ஏஜென்சியா இருக்கு. இங்க சமஸ்கிருதம், பாரசீகம், ஒடியா இந்த மாதிரி பழைய மொழிகள்ல நிறைய ஆவணங்கள் இருக்கு. ஆனா வகைப்படுத்தப்பட்ட, அதாவது கிளாசிஃபைடு ஆவணங்களை இவங்க வாங்கிக்க மாட்டாங்க. சரி. இதோட தலைவர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கைவ்ஸ். இது கலாச்சார அமைச்சகத்துக்கு கீழே வருது. ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில இருக்கு. போபால்ல ஒரு ரீஜனல் ஆஃபீஸ், அப்புறம் புவனேஸ்வர், ஜெய்ப்பூர், புதுச்சேரியில ரெக்கார்ட் சென்டர்ஸ் இருக்கு. அப்போ நம்ம நாட்டு வரலாற்றையும் நிர்வாகத்தையும் புரிஞ்சுக்க இது ஒரு முக்கியமான இடம். கண்டிப்பா, நாட்டின் நினைவுத்திறன் மாதிரி இது. அடுத்து விவசாயம் சம்பந்தமான ஒரு திட்டம், தூய்மையான செடி திட்டம், கிளீன் பிளான்ட் புரோகிராம், CPP. இதுக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி கொடுத்து இப்ப வேகமா செயல்படுத்துறாங்கன்னு தெரிய வருது. இதோட நோக்கம் என்ன? இது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ள திட்டம். முக்கியமா பழப்பயிர்கள் இருக்கு இல்லையா? ஆமா, மா, பலா, வாழை மாதிரி. ஆமா, அந்த மாதிரி பயிர்களுக்கு நல்ல தரமான வைரஸ் நோய் இல்லாத நடவு செடிகளை, பிளான்டிங் மெட்டீரியல் விவசாயிகளுக்கு கொடுக்கறது தான் இதோட முக்கிய நோக்கம். இத வேளாண் அமைச்சகம் ஆசிய வளர்ச்சி வங்கியோட சேர்ந்து உருவாக்குனாங்க. தேசிய தோட்டக்கலை வாரியம் NHB தான் இத செயல்படுத்துது, ICARஓட சேர்ந்து. இதுல என்னெல்லாம் செய்வாங்க? முக்கியமா 9 இடத்துல தூய்மையான செடி மையங்கள் அமைப்பாங்க.
அங்க நோய்களை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு சிகிச்சை பண்றது, நர்சரிகளுக்கு தாய் செடிகளை உருவாக்குறது இதெல்லாம் நடக்கும். அப்புறம் பெரிய நர்சரிகள் அமைச்சு இந்த நல்ல செடிகளை நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ஒழுங்குமுறை சர்டிஃபிகேஷன் சிஸ்டமும் கொண்டு வருவாங்க. இது விவசாயிகளுக்கு பெரிய உதவியா இருக்குமே. நிச்சயமா. தரமான செடி கிடைச்சா விளைச்சலும் நல்லா இருக்கும், நோய் தாக்குதலும் குறையும். இது அவங்க வாழ்வாதாரத்துக்கு பெரிய பூஸ்ட். சரி, இப்போ நதிகள் பக்கம் திரும்புவோம். செனாப் நதி, சிந்து நதி நீர் ஒப்பந்தம் கொஞ்சம் இழுபறியா இருக்கிற நேரத்துல செனாப்ல நிலுவையில் இருந்த சவால்கோட் அணை திட்டத்தை திரும்ப ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. செனாப் நதியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். செனாப் நதி சிந்து நதியோட ஒரு முக்கியமான துணை நதி. இது ஹிமாச்சல் பிரதேசத்துல லாஹூல் ஸ்பிட்டி மாவட்டத்துல சந்திரா பாகா அப்படின்னு 2 ஓடைகள் சேர்றதுல உருமாகுது. அதனால ஆரம்பத்துல இதுக்கு சந்திரபாகானும் பேரு. ஓ, அப்படியா? ஆமா. இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசம் வழியா ஹிமாச்சல் வழியா பாஞ்சு பாகிஸ்தானுக்குள்ள போய் சட்லஜ் நதியோட கலக்குது. இதுக்கு நடுவுல ஜீலம் நதியும் இதோட சேரும். இது மேல சலால், பக்லிஹார், துல்ஹஸ்தி மாதிரி சில முக்கியமான அணைகள் இருக்கு. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்துல இதோட பங்கு என்ன? போட 6 நதிகளை கிழக்கு நதிகள் ராவி, பியாஸ், சட்லெஜ் நு மேற்கு நதிகள் சிந்து, ஜீலம், செனாப் நு பிரிக்குது. சரி. கிழக்கு நதிகள் மேல இந்தியாவுக்கு முழு உரிமை. மேற்கு நதிகளோட நீர் பெரும்பாலும் பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்தியா சில குறிப்பிட்ட பயன்பாடுகளுக்கு நீர் மின்சாரம் போன்றவை பயன்படுத்திக்கலாம். செனாப் மேற்கு நதிகள்ல ஒண்ணு. அதனால இந்த சவால்கோட் அணை திட்டம்ங்கிறது அந்த ஒப்பந்தத்தோட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும். புரியுது. அந்த ஒப்பந்தத்தோட பின்னணியில இந்த அணை திட்ட விவாதம் முக்கியத்துவம் பெறுது. ஆமா, இது நீர்வள மேலாண்மை, அண்டை நாட்டு உறவுகள் எல்லாத்தையும் தொடர விஷயம். அடுத்து மொசாம்பிக். நம்ம இந்திய கடற்படையோட முதல் பயிற்சி படை ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஸ்குவாட்ரன் மொசாம்பிக்கோட மபூட்டோ துறைமுகத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. மொசாம்பிக் பத்தி சில புவியியல் தகவல்கள் சொல்லுங்களேன். மொசாம்பிக் தெற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு. இந்திய பெருங்கடல் ஓரமா இருக்கு. இதுக்கு கிழக்கே மொசாம்பிக் கால்வாய், அதுக்கு அந்த பக்கம் மடகாஸ்கர், கொமோரோஸ் தீவுகள்லாம் இருக்கு. ஓகே. பக்கத்து நாடுகள்? மேற்கே ஜிம்பாப்வே, தெற்குல எஸ்வாட்டினி, தென்னாப்பிரிக்கா, வடமேற்குல ஜாம்பியா, மலாவி, வடக்குல தான்சானியா. இங்க ஜாம்பேசிங்கிற பெரிய ஆறு ஓடுது. மலாவி ஏரியோட ஒரு பகுதியும் இதுல இருக்கு. தலைநகரம் மபூட்டோ. அங்கதான் நம்ம கப்பல்கள் போயிருந்துச்சு. இயற்கை எரிவாயு, நிலக்கரி மாதிரி வளங்களும் அங்க இருக்கு. இந்த மாதிரி கடற்படை பயணங்கள் எதுக்கு? இது 2 நாடுகளுக்கு இடையிலான உறவை பலப்படுத்த உதவும். பயிற்சி பரிமாற்றம், நல்லெண்ண விஜயம் இதெல்லாம் நடக்கும். சரி. கடைசியா ப்ராஜெக்ட் விஜயக். எல்லைச் சாலைகள் அமைப்பு, அதாவது BROவோட ப்ராஜெக்ட் விஜயக் கார்கில் பகுதியில 15வது உதய தினத்தை கொண்டாடி இருக்காங்க. இந்த திட்டம் என்ன செய்யுது? ப்ராஜெக்ட் விஜயக் BROவோட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். இது ஆபரேஷன் விஜய், அதாவது கார்கில் போரோட பேர்ல ஆரம்பிக்கப்பட்டது. இதோட முக்கிய நோக்கம் கார்கில், ஜான்ஸ்கர் மாதிரி ரொம்ப உயரமான கடினமான பகுதிகளில் ரோடுகளை போடுறதும் பராமரிக்கிறதும். இது ராணுவத்துக்கு மட்டுமா? இல்ல, அதுதான் இதோட சிறப்பு. இது எல்லை கட்டுப்பாட்டு கோடு LOC பக்கத்துல இருக்கிறதால பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம். ராணுவ நடமாட்டத்துக்கு நல்ல ரோடு வேணும். ஆனா அதே சமயம் இந்த ரோடுகள் அங்க வாழற மக்களோட சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவுது. கல்வி, மருத்துவம், வியாபாரம் எல்லாம் ஈஸி ஆகும். இது நல்ல விஷயமாச்சே. அவங்களுக்கு நல்ல தங்குமிடம், பாதுகாப்பு உபகரணங்கள், மருத்துவ வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கறாங்க. சமீபத்துல கூட 1700 கோடி ரூபாய்க்கு புதுசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. பாதுகாப்புனா வெறும் ஆயுதம் மட்டும் இல்ல, வளர்ச்சியும் முக்கியம்னு இது காட்டுது. கரெக்ட். இன்னைக்கு நாம இந்திராயணி ஆத்துல ஆரம்பிச்சே பால்டிக் கடல், பேக்ராம் தளம், யுவான்வேங் கப்பல், காலான், ஆவண காப்பகம், விவசாய திட்டம், செனாப் நதி, மொசாம்பிக், கடைசியா ப்ராஜெக்ட் விஜயக் வரைக்கும் பல விஷயங்களை அலசினோம். ஒவ்வொன்றும் ஒரு தனி செய்தி மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள இருக்கிற தொடர்புகளை நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நம்ம ஊர் ஆத்தோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம்னு பாக்குறோம். இன்னொரு பக்கம் பால்டிக் கடல் மாதிரி இடத்துல சர்வதேச அரசியல், ராணுவ பதட்டம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். பாக்ராம் மாதிரி ஒரு இடம் எப்படி கேந்திர முக்கியத்துவம் பெறுது, யுவான்வாங் மாதிரி டெக்னாலஜி எப்படி அதிகார சமநிலையை மாத்துது, அதே சமயம் ப்ராஜெக்ட் விஜயக்கு மாதிரி திட்டங்கள் எப்படி கடினமான பகுதிகளில் வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் இணைக்குது.
நம்ம பாரம்பரிய அரிது காளான் விஷயத்துல எப்படி அறிவியலோட இணையுது, நம்ம வரலாறு எப்படி பாதுகாக்கப்படுது என்ஐஏ, விவசாயிகளுக்கு எப்படி உதவலாம் சிபிபி, இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கு. வளங்கள், இடங்கள், தொழில்நுட்பம், உள்ளூர் தேவை, உலக அரசியல், இது எல்லாத்தோட சிக்கலான வலைப்பின்னலையே இது காட்டுது. ஒன்னு மாறுனா மத்தது எப்படி பாதிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இது நம்ம உலகத்தை பத்தின புரிதலை இன்னும் ஆழமாக்கும் இல்லையா? நிச்சயமா. இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி. இந்த தொடர்புகளை பத்தி நீங்களும் யோசிங்க. அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். வணக்கம். இன்றைய விரிவான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம சட்டம், பொருளாதாரம், அப்புறம் வெளியுறவு கொள்கை, கல்வி இது சார்ந்த பல முக்கிய விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது எல்லாமே செப்டம்பர் 22, 2025 தேதியிட்ட சில கட்டுரைகள், ஆய்வுகள் அடிப்படையில உங்களுக்காகவே தொகுத்திருக்கோம். இதோட நோக்கம் என்னன்னா, கொஞ்சம் சிக்கலான விஷயங்களா இருந்தாலும் அதுக்குள்ள போய் இப்போ இந்தியாவுல என்ன நடக்குது, என்ன சவால்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்க உங்களுக்கு உதவணும். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல ஆனந்த் திருமண சட்டம் பத்தி உச்சநீதிமன்றம் சமீபத்துல ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இல்லையா, அத பத்தி பேசுவோம். ஆனந்த் கராஜ்ங்கிறது சீக்கியர்களோட திருமண முறை. இதுக்கு 1901லயே சட்டம் வந்துருச்சு. ஆனா ஒரு சிக்கல். ஆமா, அந்த பழைய சட்டத்துல திருமணத்தை பதிவு செய்ய வழி இல்லாம இருந்துச்சு. கரெக்ட். அப்புறம் 2012ல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. மாநிலங்கள்லாம் இதுக்கு பதிவு விதிகளை உருவாக்கணும்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஆச்சு? அதுதான் பிரச்சனை. வருஷங்கள் பல ஆச்சு. ஆனா நிறைய மாநிலங்கள், சொல்லப்போனா பெரும்பாலான மாநிலங்கள் அந்த விதிகளை இன்னும் உருவாக்கவே இல்ல. இதனால என்ன ஆகுதுன்னா, ஆனந்த் கராஜ் முறையில கல்யாணம் பண்ணிக்கிட்ட சீக்கிய தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, ம், அவங்க தங்களோட திருமணத்தை சட்டப்படி பதிவு பண்றதுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த திருமண பதிவுங்கிறது வாரிசுரிமை, சொத்துரிமை மாதிரி பல அடிப்படை விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, குறிப்பா பெண்கள், குழந்தைகளுக்கும். நிச்சயமா அவங்களுக்கு இது ஒரு பெரிய பாதுகாப்பு. இந்த மாநிலங்கள் விதிகளை உருவாக்காததால அந்த பாதுகாப்பு இல்லாம போச்சு. இதுக்கு எதிரா வழக்குகள் போனாங்க. அத விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட்டு தான் இப்போ ம், 17 மாநிலங்களுக்கும் 8 யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரு கெடு வச்சிருக்காங்க. அப்படியா? என்ன சொல்லிருக்காங்க? 4 மாசத்துக்குள்ள இந்த விதிகளை கண்டிப்பா உருவாக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. அதனால விதிகள் இல்லங்கிற காரணத்தை சொல்லி திருமண பதிவை மறுக்கக்கூடாது. இப்போதைக்கு இருக்கிற மத்த சட்டங்கள் கீழே பதிவு செய்யணும்னு கோர்ட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நீங்க கவனிச்சீங்களா? சொல்லுங்க. இந்த 2012 திருத்தம் வந்தும் கூட நிறைய சீக்கியர்கள் இந்து திருமண சட்டம் 1955 இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் பதிவு பண்றாங்களாம். ஏன் அப்படி? ஆமா, அது ஒரு நடைமுறை சிக்கல். இப்போ இருக்கிற ஆனந்த் சட்டம் திருமணத்தை அங்கீகரிக்கவும் பதிவு செய்யவும் மட்டும்தான் உதவுது. ஆனா ஒரு திருமண வாழ்க்கையில வரக்கூடிய மத்த பிரச்சனைகள், உதாரணமா விவாகரத்து, ஜீவனாம்சம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த சட்டத்துல இடமில்ல. ஓ, அப்போ முழுமையான பாதுகாப்புக்கு இந்து சட்டத்தை நம்பி இருக்காங்களா? ஆமா, அதனால தான் அவங்க இந்து திருமண சட்டத்தை நாட வேண்டியிருக்கு. இது அவங்களோட தனிப்பட்ட மத அடையாளத்தை முழுசா இது காட்டலையே அப்படிங்கிற ஒரு விவாதத்தையும் கொண்டு வருது. அப்போ இது வெறும் அடையாளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, இல்ல சட்டத்துல இருக்கிற குறையா? ரெண்டும் கலந்திருக்குன்னு சொல்லலாம். முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்களுக்கு தனிப்பட்ட முழுமையான திருமண சட்டம் இருக்கு. அது மாதிரி தங்களுக்கும் வேணும்னு சீக்கியர்கள் கேக்குறாங்க. இப்போ இருக்கிற சட்டம் ரொம்ப சுருக்கமா இருக்கு, அது போதாதுங்கிறது அவங்க வாதம். சரி, இதே மாதிரி நிர்வாகம், அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட இன்னொரு சவாலுக்கு வருவோம். மாநில சட்டசபை ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பினா ஆளுநர்கள் ஒப்புதல் தரத்துக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமான்னு சுப்ரீம் கோர்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது ஆர்டிகிள் 200, 201 சம்பந்தப்பட்டதானே? ஆமா, சரியா சொன்னீங்க. ஆர்டிகிள் 200 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மசோதா வந்தா ஆளுநர் 4 விஷயம் பண்ணலாம். ஒப்புதல் தரலாம், இல்ல நிறுத்தி வைக்கலாம், குடியரசுத் தலைவர் பார்வைக்கு அனுப்பலாம். ஆமா, இல்லன்னா அது பண மசோதா இல்லன்னா மறுபரிசீலனைக்கு சட்டசபைக்கே திருப்பி அனுப்பலாம். அப்படி திருப்பி அனுப்புன மசோதாவை சட்டசபை திரும்பவும் நிறைவேற்றி அனுப்பினா ஆளுநர் கண்டிப்பா ஒப்புதல் கொடுத்தாகணும். ஆனா இந்த முடிவெடுக்க ஆளுநருக்கு எவ்வளவு நாள் டைம்? அங்கதான் பிரச்சனை. அதுக்கு காலக்கெடு எதுவும் அரசியலமைப்புல சொல்லப்படல. அதே மாதிரி ஆர்டிகிள் 201 படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாலும் அவருக்கும் காலக்கெடு இல்ல. இதனால தான் தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், தெலுங்கானா மாதிரி மாநிலங்கள் கோர்ட்டுக்கு போனாங்க. ஆளுநர்கள் வேணுனே மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராம இழுத்தடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தோட வேலையை முடக்குது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு அவங்க வாதாடுறாங்க.
அதனால ஒரு டைம் லிமிட் வேணும்னு கேக்குறாங்க. ஆமா, இதத்தான் கோர்ட் பாக்கெட் வீட்டோன்னு சொல்றாங்க. அதாவது எந்த முடிவும் எடுக்காம காலவரையின்றி அப்படியே வச்சிருக்கிறது. மறுபக்கமும் ஒரு வாதம் இருக்கே. இருக்கு. இப்படி காலக்கெடு வச்சா அது ஆளுநர், குடியரசுத் தலைவரோட அதிகாரத்தை குறைச்சிடும்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இந்த காலவரையறை இல்லாத நிலைமை மத்திய மாநில உறவுகள்ல ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் இதுல என்ன முடிவெடுக்கிறாங்களோ அது நம்ம கூட்டாட்சி அமைப்புல, குறிப்பா ஆளுநரோட பங்கு, சட்டமன்றங்களோட அதிகாரம் இதுல எல்லாம் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். எதிர்காலத்துல இந்த மாதிரி அரசியல் முட்டுக்கட்டைகள் வராம தடுக்கவும் இது உதவலாம். சரி, இப்போ சட்ட விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் பொருளாதார பக்கம் போவோம். லேட்டஸ்ட் டேட்டா படி பணவீக்கம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. சிபிஐ வெறும் 2.07%, WPI 0.52%ன்னு ஆகஸ்ட்ல குறைஞ்சிருக்கு. இது பொதுமக்களுக்கு நல்ல நியூஸ் மாதிரி தெரியுது. ஆனா அரசாங்கத்தோட பட்ஜெட் கணக்குக்கு இது ஒரு சிக்கலை உண்டாக்குதுன்னு சொல்றாங்க. அது எப்படி? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். பொருளாதார வளர்ச்சிய 2 விதமா சொல்லுவாங்க. ஒன்னு உண்மையான ஜிடிபி வளர்ச்சி, ரியல் ஜிடிபி. இதுல பணவீக்கத்தோட தாக்கத்தை எடுத்துடுவாங்க. இன்னொன்னு பேரளவு ஜிடிபி வளர்ச்சி, நாமினல் ஜிடிபி. இதுல பணவீக்கத்தோட தாக்கம் சேர்ந்தே இருக்கும். அரசாங்கத்தோட வரி வருமானம் எல்லாம் இந்த பேரளவு ஜிடிபியை வச்சுதான் கணக்கு போடுவாங்க. ஓகே. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஏப்ரல் ஜூன் 2025 குவார்ட்டர்ல உண்மையான ஜிடிபி வளர்ச்சி 7.8% நல்லா இருந்தா கூட பேரளவு ஜிடிபி வளர்ச்சி வெறும் 8.8% தான் இருந்திருக்கு. இது பட்ஜெட்ல எதிர்பார்த்ததை விட கம்மியா? ஆமா, பட்ஜெட்ல 10.1% எதிர்பார்த்தாங்க. ஆனா கிடைச்சது 8.8% தான். பணவீக்கம் குறைவா இருக்கிறதால பேரளவு ஜிடிபி வளர்ச்சி குறையுது. அதோட விளைவா அரசாங்கம் எதிர்பார்த்த வரி வசூலும் குறையுது. புரியுது. அதாவது விலைவாசி மெதுவா ஏறினா பெயரளவுல வருமானமும் மெதுவா தான் ஏறும். அதனால வரியும் கம்மியா தான் வரும். கரெக்ட். உதாரணத்துக்கு ஏப்ரல் ஜூலை மாசங்கள்ல பாத்தீங்கன்னா மொத்த வரி வருமானம் வெறும் 1% தான் அதிகமாயிருக்கு. ஆனா மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நிகர வரி வருமானம் 7.5% குறைஞ்சிருக்கு. இதனால 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் டார்கெட்டை அடையிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது புதுசில்ல. கடந்த 13 வருஷத்துல 9 தடவை பேரளவு ஜிடிபி வளர்ச்சி பட்ஜெட் கணிப்பை விட கம்மியா தான் இருந்திருக்கு. அப்போ இந்த பணவீக்கம் குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? உற்பத்தி அதிகமாயிடுச்சா? இல்ல மக்கள் வாங்குறது குறைஞ்சிடுச்சா? அதாவது டிமாண்ட் கம்மியாயிடுச்சா? எது முக்கிய காரணம்? இதுதான் இப்போதைக்கு முக்கியமான கேள்வி. ஆர்பிஐயோட ஒரு ஆய்வு இது சம்பந்தமா சில விஷயங்களை சொல்லுது. ஏப்ரல் ஜூன்ல தனியார் கம்பெனிகளோட விற்பனை 5.5% வளர்ந்தப்போ அவங்களோட நிகர லாபம் 17.6% உயர்ந்திருக்கான். இதுக்கு காரணம் உலக அளவுல மூலப்பொருட்களோட விலை குறைஞ்சது. ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன? கம்பெனிகள் கிட்ட நல்ல லாபமும் இருக்கு, கையில பணமும் இருக்கு. ஆனாலும் அவங்க பெரிய அளவுல முதலீடு பண்ணல. கார்ப்பரேட் கேபெக்ஸ், அதாவது புதுசா தொழிற்சாலைகள், மிஷின்கள்னு பெருசா செலவு செய்யல. ஓ, அது ஏன்? இது பொருளாதாரத்துல தேவை, டிமாண்ட் கொஞ்சம் குறைவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அறிகுறியா இருக்கலாம்னு சில நிபுணர்கள் நினைக்கிறாங்க. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த பொருளாதார சூழ்நிலையும் இந்தியாவுக்கு வெளியுறவு கொள்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையும் சேர்த்து பார்க்கணும்னு தோணுது. வெளிநாடுகளை ரொம்ப அதிகமா சார்ந்திருக்கிறது ஒரு பெரிய ஆபத்துன்னு பிரதமர் கூட சமீபத்தில் சொன்னார். இது ஒரு பன்முனை சார்பு நிலை, அதாவது மல்டி டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா, இது இப்போ இந்தியா எதிர்கொள்ற ஒரு முக்கியமான சவால். இந்தியா ஒரே நேரத்துல பல பெரிய நாடுகளை பல அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்பியிருக்கு. முதல்ல சீனா. நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற பொருட்கள்ல இருந்து மொபைல் போன் உதிரிப்பாகங்கள், கம்ப்யூட்டர்கள்னு எக்கச்சக்க உற்பத்தி பொருட்களுக்கு சீனாவை சார்ந்திருக்கும். அது மட்டும் இல்லாம மருந்துக்கு தேவையான மூலப்பொருட்கள். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஏபிஐ சொல்றோம் இல்லையா, ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ், மருந்து தயாரிக்கிற அடிப்படை பொருள். அதுக்கு நாம பெருமளவு சீனாவை நம்பியிருக்கோம். அப்புறம் சோலார் பேனல், உரங்கள், இதுக்கெல்லாம் சீனா தான். சரி, அடுத்து ரஷ்யா. ரஷ்யா கிட்ட இருந்து நமக்கு முக்கியமா வருது பாதுகாப்பு தளவாடங்கள். நம்ம ராணுவம், கப்பற்படை, விமானப்படைன்னு சுமார் 60-70% ஆயுதங்கள் ரஷ்யா கொடுத்தது. இது பல வருஷமா தொடர்ற ஒரு சார்பு நிலை. இப்ப சமீபமா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து தள்ளுபடி விலையில கச்சா எண்ணெய் வாங்குறதும் பல மடங்கு அதிகமாயிருக்கு. அமெரிக்கா.
அமெரிக்கா வந்து நம்மளோட மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தை. நம்ம சாஃப்ட்வேர்ல இருந்து நிறைய உற்பத்தி பொருட்கள் வரைக்கும் அங்கதான் போகுது. டெக்னாலஜி, கல்வி, நிறைய இந்திய மாணவர்கள் அமெரிக்கால படிக்கிறாங்க. பாதுகாப்புல கூட இப்ப கொஞ்சம். ஆமா, பாதுகாப்புலயும் அமெரிக்காவோட பங்கு அதிகரிச்சுட்டு வருது. தேஜாஸ் விமானத்துக்கு இன்ஜின், நவீன ஆயுதங்கள், ஹெலிகாப்டர்னு வாங்குறோம். அது மட்டும் இல்லாம இந்தோ பசிபிக் பகுதியில சீனாவோட ஆதிக்கத்தை பேலன்ஸ் பண்ணவும் அமெரிக்கா முக்கியம்னு இந்தியா நினைக்குது. அப்போ இப்படி 3 பெரிய நாடுகளையும் ஒரே நேரத்துல சார்ந்திருக்கிறது நம்ம வெளியுறவு கொள்கை முடிவுகளை எப்படி பாதிக்குது? அது ஒரு பெரிய சவால். ஒரு கம்பி மேல நடக்கிற மாதிரி. சீனா கூட எல்லையில பிரச்சனை இருந்தாலும் பொருளாதாரம் அவங்கள சார்ந்து இருக்கிறதால ஒரு அளவுக்கு மேல போக முடியல. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதமும் எண்ணெயும் தேவைப்படுறதால யுக்ரைன் போர் மாதிரி விஷயங்கள்ல மத்த மேற்கத்திய நாடுகள் மாதிரி நாம கடுமையா விமர்சிக்கிறது இல்ல. அமெரிக்கா கூட அப்படிதான். வர்த்தகம், தொழில்நுட்பம் முக்கியம். அதனால நம்மளோட சில உள்நாட்டு கொள்கைகள் இல்ல மத்த நாடுகளோட இருக்கிற உறவுகள் பத்தி அமெரிக்காவுக்கு பிடிக்கலேனாலும் அவங்கள ரொம்ப பகைச்சுக்காம பாத்துக்க வேண்டியிருக்கு. இது சுதந்திரமா முடிவெடுக்கிறதுல சில சிக்கல்களை ஏற்படுத்துது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? உண்மையான ஆத்ம நிர்பரதா, அதாவது தற்சார்பை அடைய என்ன செய்யணும்? மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத்னு சொல்ற திட்டங்கள் எல்லாம் வெறும் பேச்சோட நிக்காம உண்மையிலேயே செயல்படுத்தணும். குறிப்பா மருந்து மூலப்பொருட்கள், செமிகண்டக்டர், பாதுகாப்பு உற்பத்தி மாதிரி முக்கியமான துறைகள்ல நம்ம உள்நாட்டு திறனை வளர்க்கணும். இறக்குமதிக்கு ஒரே நாட்டை நம்பாம பல நாடுகளை நாடணும். அதே மாதிரி ஏற்றுமதிக்கும் அமெரிக்காவை மட்டும் பார்க்காம ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, ஆசியான் மாதிரி புது சந்தைகளை தேடணும். இது கொஞ்சம் நீண்ட கால முயற்சி தான். ஆனா நம்ம தேசிய பாதுகாப்புக்கும் வெளியுறவு கொள்கை சுதந்திரத்துக்கும் இது ரொம்ப அவசியம். சரி, இப்போ நாம முற்றிலும் வேற ஒரு தளத்துக்கு போவோம். ஆனா இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அறிவுக்கான அணுகல், ஆக்சஸ் டு நாலேஜ். உலகத்திலேயே 4வது அதிகமா PhD பட்டதாரிகளை உருவாக்குற நாடு இந்தியா. இது பெருமையான விஷயம்தான். ஆனா இதுல ஒரு சோகமான முரண்பாடு இருக்கு. என்னது? இந்த ஆராய்ச்சி பண்ற மாணவர்கள் பலர் அடிப்படை ஆய்வுதல்களை படிக்கிறதுக்கு சந்தா கட்ட முடியாத நிலைமையில இருக்கிற பல்கலைக்கழகங்கள்ல இருந்து வர்றாங்க. ஆமா, இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு PhD பண்ணணும்னா நூத்துக்கணக்கான ரிசர்ச் பேப்பர்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற உதவித்தொகை ரொம்ப கம்மி. மாசம் ஒரு 20,000 35,000 வரைக்கும் தான் இருக்கும். ஆனா ஒரு ஆய்வுக் கட்டுரைய ஆன்லைன்ல படிக்கணும்னா சில சமயம் $20 $3,000 வரைக்கும் கூட கேக்குறாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 17,000 ரூபாயிலிருந்து 2,50,000 லட்சத்துக்கும் மேல. அடேங்கப்பா. ஆமா, இது எப்படி ஒரு மாணவனால கட்ட முடியும்? இது நேரடியா அறிவை பெறதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. சமீபத்துல கூட சைஹப், லிப்ஜன் மாதிரி சில வெப்சைட்கள் இருந்துச்சு. அதுல நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை இலவசமா எடுக்க முடியும். டெல்லி ஹைகோர்ட் அதை முடக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஏன்? உலகத்துல இருக்கிற 3 பெரிய பதிப்பகங்கள், எல்சியர், வைலி, அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி, இவங்க தான் கேஸ் போட்டாங்க. காப்பிரைட் மீறல்னு சொன்னாங்க. இந்த 3 கம்பெனிகளும் உலக கல்வி பதிப்பு சந்தையில ஒரு பெரிய பங்கு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. இந்த பதிப்பகங்களோட பிசினஸ் மாடலே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? ஆமா, யோசிச்சு பாருங்க. ரிசர்ச் பண்றது அறிவியலாளர்கள். அதுக்கு பணம் பெரும்பாலும் அரசாங்கத்தோடது இல்லனா மாணவர்களோட கல்வி கட்டணும். அந்த ரிசர்ச்சை மதிப்பிடுறதும் மத்த அறிவியலாளர்கள் தான், அதுவும் இலவசமா. ஆனா இந்த பதிப்பகங்கள் அந்த கட்டுரைகளை ஒன்னா சேர்த்து ரொம்ப அதிகமான விலைக்கு அதே பல்கலைக்கழகங்களுக்கும் மாணவர்களுக்கும் விக்கிறாங்க. ஒரு ஆய்வு சொல்லுது 2017ல சைஹாப்ல இருந்து டவுன்லோட் பண்ணதுல கிட்டத்தட்ட 9% இந்தியால இருந்து நடந்திருக்குன்னு. இது தேவை எவ்வளோ அதிகமா இருக்குன்னு காட்டுது. இதோட பாதிப்பு மருத்துவத்துறையில ரொம்ப மோசமா தெரியுது. மருத்துவம்ங்கிறது தினமும் மாறிட்டே இருக்கிற துறை. புதுசு புதுசா ஆய்வுகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா வளரும் நாடுகள்ல இருக்கிற பல டாக்டர்ஸ் இந்த மாதிரி காசு கட்டி படிக்க முடியாம லேட்டஸ்ட் மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்க முடியாம இருக்காங்க. இது உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை முறைகளை மேம்படுத்துறத தடுக்குது. அப்போ இது வெறும் வணிக பிரச்சனை இல்ல, ஒரு தார்மீக பிரச்சனையாவும் மாறுது. நிச்சயமா. அறிவை சில பேர் லாபத்துக்காக முடக்கி வைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த பிரச்சனை மருத்துவம் தாண்டி எல்லா துறைகள்லயும் இருக்கு. பல்கலைக்கழகங்கள் கூட சமூகத்துக்கு என்ன தேவைங்கிற ஆய்வை விட எந்த ஆய்வு இந்த மாதிரி பெரிய வெளிநாட்டு பத்திரிக்கையில வருதோ அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி ஒரு சூழல் உருவாகி இருக்கு. தெற்குலக நாடுகள், அதாவது நம்ம மாதிரி வளரும் நாடுகள், வடக்குலக நாடுகளோட, அதாவது வளர்ந்த நாடுகள் ஆய்வாளர்களுக்கு வெறும் டேட்டா சேகரிக்கிற இடமா மட்டும் பார்க்கப்படுற ஒரு நிலைமை. நம்ம ஊர் அறிவுக்கு அங்கீகாரம் கம்மியா இருக்கு.
ஆனா இப்ப இருக்கிற காலநிலை மாற்றம், புது புது நோய்கள் மாதிரி உலகளாவிய பிரச்சனைகளை சமாளிக்கணும்னா அறிவை பகிர்ந்துக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். இத உணர்ந்துதான் 2021ல யுனெஸ்கோல இருக்கிற எல்லா உறுப்பு நாடுகளும் இந்தியாவும் தான் திறந்த அறிவியல் ஓபன் சயின்ஸ்னு ஒரு கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க. அதோட நோக்கம் என்ன? அறிவியல் அறிவை எல்லாரும் சுலபமா அணுகுற மாதிரி வெளிப்படையா ஒரு கூட்டு முயற்சியாக மாத்தணுங்கிறது தான். ஆனா இந்த ஒப்பந்தம்லாம் வந்த பிறகும் இந்த பெரிய பதிப்பகங்கள் தங்களோட லாபத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இயற்கையா கிடைக்க வேண்டிய அறிவுக்கு இவங்க ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்குறாங்க. அறிவியல் ஒரு கூட்டு முயற்சி. ஆனா அதோட பலன்கள் எல்லாரையும், குறிப்பா அந்த ஆய்வுல பங்கு பெற்ற சமூகத்தை கூட சென்றடையலங்கிறது வருத்தமா இருக்கு. ஆமா, இந்த 21ஆம் நூற்றாண்டு சவால்களை எல்லாம் சமாளிக்கணும்னா நாம அறிவை ஒரு வியாபார பொருளா பார்க்கறத நிறுத்தி அதை ஒரு பொது சொத்தா, காமன்ஸா பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த பெரிய பதிப்பகங்களோட பிடிய தளர்த்தவும் அறிவை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கவும் அரசாங்கங்கள், கல்வி நிறுவனங்கள், ஆய்வாளர்கள், பொதுமக்கள்னு எல்லாரும் சேர்ந்து அழுத்தம் கொடுக்கணும். அப்போதான் அறிவதோட உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றும். எல்லாரும் நல்ல நியாயமான சமூகங்களை கட்டுறதுக்கு அது உதவும். சரி, இன்னைக்கு நாம நிறைய முக்கியமான ஆனா ஒன்னு தொடர்புள்ள விஷயங்களை பார்த்தோம். தனிநபர் உரிமை, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட சட்ட சிக்கல்கள், அப்புறம் நாட்டோட நிதி நிலைமை, வெளியுறவு கொள்கையை பாதிக்கிற பொருளாதார சவால்கள், சார்பு நிலைகள், கடைசியா இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிற அறிவுக்கான சமமான அணுகல் பத்தின பிரச்சனைகள்னு பல கோணங்கள்ல பார்த்தோம். ஆமா, இந்த எல்லா விவாதங்கள்லயும் ஒரு பொதுவான விஷயத்த நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, இந்தியாவுக்குன்னு சில உயர்ந்த லட்சியங்கள் இருக்கு. தற்சார்பு, தனித்துவமான அடையாளம், சமமான வளர்ச்சி, திறந்த அறிவு, அப்படி இப்படின்னு. ஆனா நடைமுறையில இருக்கிற நிலைமைக்கும் சில கட்டமைப்பு ரீதியான தடைகளுக்கும், சட்டத்துல ஓட்டைகள், பொருளாதாரத்துல மத்தவங்கள சார்ந்து இருக்கிறது, அறிவை பெற பணம் தடையா இருக்கிறது, இந்த லட்சியங்களுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. ஆமா, அந்த இடைவெளி தெரியுது. இந்த விரிவான அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த சட்ட, பொருளாதார, வெளியுறவு, அறிவு அணுகல்னு நம்ம பார்த்த சவால்கள், சார்பு நிலைகள்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாம் தாண்டி இந்தியா தன்னோட லட்சியங்களான உண்மையான தற்சார்பு, சமமான வளர்ச்சி இது எல்லாம் அடையணும்னா வெறும் கொள்கைகளை மட்டும் மாத்தினா போதுமா? இல்ல நம்மளோட அடிப்படை மனநிலை, நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம், பிரையாரிட்டிஸ், இதுல எல்லாம் ஏதாவது ஆழமான மாற்றங்கள் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த ஆய்வில் எங்களோட இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி.